நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கவனிங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பைபிள்ல ஒரு 2-3 சம்பவத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆனா அதை எப்படி எங்கிருந்து துவங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் நடந்துச்சு. நேற்றைய தினத்துல வழக்கமாய் நான் சாப்பிடுகிற அந்த ஹோட்டல் வாசல்ல காரு நிறுத்த முடியாத அளவுக்கு நிறைய வாகனம் இருந்தபடினால் சரி போற வழியில ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி நான் வந்துட்டு இருந்தேன். ரோட்டு ஓரத்துல ஒரு ஹோட்டல்ல வாசல்ல காரை நிறுத்திட்டு நான் உள்ள போனேன். பார்த்தா வேற சபையை சார்ந்த எனக்கு அறிமுகமான ஒரு சபையின் மூப்பர் அங்க என்ன வரவேற்றார். வாங்க பாஸ்டர்னு சொல்லி அவர் பக்கத்துல என்ன உட்கார வச்சுக்கிட்டாரு. அவர் இன்னொரு விசுவாசியோட வந்திருந்தார். நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப காரசாரமா. சரி அதை பாஸ்டர்கிட்டே கேட்டுருவோம், நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்டா திட்டுவாரு, இவங்கள்ட்ட நம்ம கேட்போம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. ரொம்ப வருஷமா எங்களுக்கு இருக்கிற கேள்வி நீங்க சொல்லணும்னு. நான் சொன்னேன், நீங்க ஒரு நல்ல சபைக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கொடுத்திருக்கிறாரு, அவரு வயசு எனக்கு இல்ல, தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்ட்டு. அப்ப நான் நினைச்சேன், சொல்ல முடியாத கேள்வி கேட்க போறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. இங்க இருக்கிற உங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட சிந்தை இருக்கும். கேட்டாங்க, பாஸ்டர் ஏறக்குறைய 20 வருஷ விசுவாசி நாங்க, சபையில பாஸ்டரோட இருக்கிறோம், ஊழியத்தில் இருக்கிறோம், நாங்க சபையில முக்கியமானவர்கள். ஆனா எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கேள்வி மனசுக்குள்ள ரொம்ப வருஷமாவே ஓடிட்டு இருக்கு. இப்ப அததான் பேசிட்டு இருந்தோம், உங்கள்கிட்ட கேட்கிறோம். சரி சொல்லுங்கும் போது அவங்க சொன்னாரு, ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாஸ்டர் எல்லா நன்மைகளும் டக்கு 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 நடந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இயேசு அப்படிங்கிற ஒருத்தரை காதுல கேட்டு விசுவாசித்து சர்ச்சுக்குன்னு போய் ஊழியரோட தொடர்பு ஏற்பட்டு சபையோட ஐக்கியம் ஏற்பட்டு நிறைய கூடுகையில கலந்து அவங்க சொல்றாங்க, எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா சொல்லுங்க, டக்கு 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 டக்குன்னு நடந்துச்சு. ஆனா இப்ப ஒரு ஆசீர்வாதத்தை பெற போராட வேண்டியது இருக்கு, மணிக்கணக்கா ஜெபிக்க வேண்டியது இருக்கு, நாள் கணக்கா, மாச கணக்கா, ஏன் வருஷ கணக்கா காத்து கிடக்க வேண்டியது இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் அப்படிப்பட்ட கேள்வி இருக்குன்னு உண்மையா ஒத்துக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தின போதும். சூப்பர். ஆரம்ப நாட்கள்ல உங்களுக்கும் எப்படி நடந்துச்சு எல்லாம்? இயேசுன்னு சொன்ன உடனே ஒரு தம்பி சொன்னான், பாஸ்டர் எனக்கு இயேசு பிடிக்காது, உங்களையும் பிடிக்காது, எங்க வீட்டுக்கு நீங்க விசிட்டிங் வந்த உடனே ஒரு இருட்டுக்குள்ள போய் நின்னுப்ப, கொசு கடிக்கும், அது கடிக்க கடிக்க கோவெல்லாம் உங்க மேல வரும், இந்த ஆள் எப்ப வீட்டை விட்டு போவாரு நம்ம வீட்டுக்குள்ள வருவோம்னு. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, ஒரு வீட்டு மாடியில கடலூர்ல வேலைக்கு போன இடத்துல ஒரு மொட்டை மாடியில எல்லாரும் படுத்திருக்கும் போது அதுல இவனும் ஒருத்தனா படுத்து இருந்திருக்கிறான். ராத்திரியில அமுக பிசாசு கரெக்டா ஏறி எங்க உட்காந்துருச்சு? அவன் நெஞ்சில உட்காந்துருச்சு. அவன் உருவத்தை பார்க்கல, அவன் கத்துறானா, பக்கத்துல படுத்திருக்கிற ஆள் என்ன செய்யலையா? எலும்பல. உடம்ப திருப்ப பார்க்கறானா, உடம்ப என்ன செய்ய முடியல? திருப்ப முடியல. அப்ப யாரு நினப்புக்கு வரா? சொல்லுங்க, இயேசு. அவன் சொல்றான்,
இயேசுவேன்னு மனசுல நினைச்ச அந்த பிசாசு விலகிடுச்சு. கையை உயர்த்தி சத்தமா ஒரு வேலையில சொல்லுங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க? இந்த ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் டக்கு 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 நடந்துச்சு, எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும். ஆனா இப்ப அப்படி எது ஒன்றும் நடக்க மாட்டேது. அதனால எங்க இருதயம் சோர்ந்து போயிருக்கு பாஸ்டர், சோர்ந்து போயிருக்கு பாஸ்டர். அங்க கொடுத்த பதில் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் முதல்ல ரொம்ப புரியுற மாதிரி எப்பொழுதும் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லுவேன். பாருங்க, உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை என்னெல்லாம் கேட்குதோ அதை நீங்க என்ன செய்வீங்க? அந்த பிள்ளைக்கு கொடுப்பீங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அம்மானு பேச தெரியல, அப்பான்னு கூப்பிட தெரியல. அந்த பிள்ளைய சந்தோஷப்படுத்த இந்த பொம்மையை வாங்கி கொடுத்தா 1 மணி நேரம் தான் இருக்கணும் தெரிஞ்சும், இது பணம் நஷ்டம்னு தெரிஞ்சும் அந்த தாய் அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு அதை வாங்கி தராமல் சொல்லுங்க இருக்கிறதே இல்லை. ஆனா அந்த புள்ள கொஞ்சம் வளர்ந்த உடனே, இப்ப அப்பா யாருன்னு தெரிஞ்ச உடனே, அம்மா யாருன்னு தெரிஞ்ச உடனே, இப்ப அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகிட்ட இருந்து இப்ப என்ன பண்றாங்க? எதிர்பார்க்கறாங்க. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். முன்னாடி எதிர்பார்க்காம எல்லாத்தையும் கொடுத்தவங்க இப்ப எப்படி மாறிட்டாங்க பாருங்களேன். சொல்லு, அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? ஏன் அந்த தகப்பனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அது அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையாங்கும் போது நான் அப்பா பிள்ளை அப்படின்ட்டா அந்த இடத்துல அந்த அம்மா சிரிச்சாலும் அந்த அம்மாவுக்கு மனசு அதிக நேரம் என் கூட தான் இருக்கு, அதிக நேரம் என்கிட்ட தான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுது, நான் தான் அதுக்கு எல்லாம் கொடுக்குறேன். ஆனா அப்பா பிள்ளைன்னு சொல்லிடுச்சு. அப்பா என்ன எதிர்பார்க்கிறாரு? அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையாங்கும் போது அம்மா பிள்ளைன்னு சொல்லிடுச்சுன்னா அப்பாவுக்கு வருத்தம் ஆயிடுது. கவனிங்க, இப்ப எது ஒன்றும் எதிர்பாராமல் கொடுத்த பெற்றோர் பிள்ளைகள்ட்ட இருந்து இப்ப என்ன பண்றாங்க? எதிர்பார்க்கிறாங்க. பைபிள்ல இருந்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான காரியத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இப்ப ஆரம்ப நாட்களில் பேதுருடைய வாழ்க்கையில எல்லாம் டக்கு 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 நடக்குது. அலையில சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, ஒரே கடவுள், ஒரே கூட்டம். முதல்ல ஆண்டவர் அவங்க கடற்கரையில சந்திக்கிறாரு. அவங்க தோல்வி அடைஞ்சவங்களாய் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம அவங்க கரையில நிற்கும் போது தெய்வமாகி இயேசுவுக்கு இப்ப அவங்களுக்கு மீன் தேவைன்னு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியும். அதனால தேவை அறிஞ்சு அவங்களுக்கு ஏதோ மீனை கொடுக்கல, 2 வலை கிளியத்தக்க அளவு மீனை கொடுத்தா. அங்க என்ன எழுதிருக்குன்னா பிரமித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. அதை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்பா. மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். இப்ப திரும்பி யோவான் எழுதின சுவிசேஷம் வாங்க, கடைசி அதிகாரத்துக்கு வாங்க, கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. அதே மாதிரி ஒரு சூழல் இங்க இருக்கிறது. இங்க இயேசு எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். 3வது வசனம். சீமோன் பேதுரு நோக்கி மீன் பிடிக்க போகிறேன், அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. என்ன கவனிக்கணும். இப்ப பாருங்க, அங்கேயும் சொல்லுங்க, லூக்கா 5வது அதிகாரத்திலையும் ஒன்னும் பிடிக்கல, இங்கேயும் ஒன்னும் பிடிக்கல. பேச மாட்டீங்களே, ஒன்னும் பிடிக்கல.
அங்க மீனை கொடுத்த ஆண்டவரு இங்கேயும் எடுத்த உடனே என்ன கொடுத்திருக்கணும்? மீனை கொடுத்திருக்கணும். இவர் மீனை கேட்கிறாரு. வாசிப்பா 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். நான் கேட்கிறேன், ஏம்மா கேட்டாரு? கரெக்டா சொல்லணும். ஏன் கேட்டாரு? நான் சொல்லட்டுமா? முதல்ல அவங்க தன்னை யாருன்னு அறியல, உணரல. 10-11 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் நீங்க யாரு அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு. உங்களை குறித்து என்னுடைய திட்டம் என்னங்கிறத சொல்லிட்டாரு. எதிர்காலத்துல நீங்க எப்படியெல்லாம் இருக்க போறீங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் அவங்கள்ட்ட என்ன செய்யறாருங்க? எதிர்பார்க்கிறார். முதல்ல பாருங்க, முதல்ல டக்குன்னு மீனை கொடுக்கிறாரு. அடுத்து டக்குன்னு எதை கொடுக்கிறாருங்க? உன்னை எதற்காக அழைச்சேன் அப்படின்னு அடுத்த ஒண்ணு முடியறதுக்குள்ள அடுத்த ஆசீர்வாதம். அடுத்து பாருங்க, பேதுருனுடைய மாமிய ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? சுகமாக்குறாரு. ஆசீர்வாதங்கள் எப்படி நடக்குது எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். டக்கு 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 நடக்குது. ஆனா அதே கடவுள், அதே கூட்டம் இப்ப ஆண்டவர் மீனை தராம அவங்கள்ட்ட என்ன கேட்கிறாரு? பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களுக்கு உண்டா? அவங்கள்ட்ட மீன் இல்லன்னு தெரிஞ்சும் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? கேட்கிறார். அதை விட சூப்பர் என்னன்னா அன்ப கொடுக்க வேண்டிய கடவுள் அன்ப கேட்கிறாரு. வாசிங்க அதே அதிகாரம் 15வது வசனம் வாசிப்பா. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். என்ன கவனிங்க, அன்பு கொடுத்த தெய்வம் முடிச்சிருங்க, அன்பை எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க, எப்படி எல்லாத்தையும் கேட்காமலேயே பிள்ளைக்கு கொடுத்த தகப்பன் எப்படி பிள்ளை நடத்தல எதிர்பார்க்கிறாரோ, யாக்கோப ஈசாக்கு ஆகிய தகப்பன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பு அவர் எதிர்பார்க்கிறார். என்ன? நீ போய் வனத்தில் வேட்டையாடி எனக்கு பிரியமானதை சமைச்சு கொண்டு வா. தயவு செய்து நீங்க கடவுள் புரிஞ்சுக்குங்க. ஒரு நேரத்துல எது ஒன்று எதிர்பார்க்காம கொடுத்துக்கிட்டே இருந்த கடவுள் இப்ப லேட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏன்ட்ட ஏதோ ஒன்று அவர் என்ன செய்யறாருங்க? எதிர்பார்க்கிறார். இப்ப ஆண்டவர் முன்னாடி அவங்க தன்னை யாருன்னு அறியல, யாருன்னு உணரல, இவங்க எப்பேற்பட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரியல, இவங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்னங்கிறது தெரியல, எதிர்காலத்துல எவ்வளவு சிறப்பானவங்கள மாற போறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. பேதுரு பேசினா 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட போறாங்கன்னு தெரியல, சப்பானி நடக்க போறான்னு தெரியல, எது ஒண்ணும் தெரியல. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப அவங்கள்ட்ட பல மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அவங்களோட பேசுறாரு, மறுரூப மலைக்கு அழைச்சிட்டு போறாரு, அற்புதங்களை செஞ்சு காமிக்கிறாரு, கடல் மேல் நடக்கிறத பாக்குறாங்க, காற்றை அதட்டுகிறாரு, எல்லாம் நடக்குது, பேய் ஓடுது, இறந்தவங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறாரு. இப்ப அவங்கள்ட்ட இப்ப எதிர்பார்ப்பு இயேசுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? அதிகமாயிடுச்சு. இப்ப கேட்கிறாரு, பேதுருவே, நீ என்னை என் மேல அன்பா இருக்கிறாயா? அதுல எப்படி கேட்கிற பாருங்க, இவர்களிலும். ஏன்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு கடற்கரை. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அநேக தொழில் புரிகிற இடம், அநேக ஆயிரங்களை வாழ வைக்கிற இடம். பேதுருட்ட கேட்கிறாரு, நான் உன்னை வாழ வைக்கிறேன்னு நம்புறியா?
இல்லைன்னா இந்த கடல் உன்னை வாழ வைக்கும், இந்த மனிதர்கள் உன்னை வாழ வைப்பாங்கன்னு நீ நம்புறியா? ஆண்டவர் அந்த இடத்துல கேள்வி எழுப்புகிறாரு. இவர்களிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இப்ப எதிர்பார்க்கிறார். இந்த கால நேரத்துல இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களிடத்துல ஏதோ ஒன்றை என்ன செய்யறாருங்க? எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, ஒரு 3 முறை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் தன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் என்னிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யறவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். பைபிள்ல போட்டிருக்கு, அங்க மீனை கொடுத்த ஆண்டவர் இங்க தர முடியாதுன்னு சொல்லல. வாசிங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் என்ன போட்டிருக்குங்க? 6 வாசிப்பா. அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். நல்லா கவனிங்க. இயேசுவை அறிந்த பிற்பாடு இயேசுவோடு இல்லாமல் அவர் நம்மளை எங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அங்க இல்லாம நீங்க வேற எங்க நின்னாலும் அங்க உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் இருக்காது. அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் போது இன்னொருவர் வந்தார். அவர் யாரோ இன்னொருத்தர் வந்தாரு. எனக்கு போன் வருது. அதுல ஒரு கிறிஸ்தவ பாடல் பாடிட்டு இருக்கும்போது நாங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவரும் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சோம். அவர் சொன்னாரு, எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட்னு சொல்லிட்டு நானும் ஒரு சர்ச்சுக்கு போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு கேட்டேன். இந்த ஹோட்டல்ல தான். அடுத்து அவர் சொன்னாரு, நான் மோகன்சி லாசரஸ் அவங்க கூட நான் இருந்திருக்கிறேன், வின்சென்ட் செல்வகுமார் கூட நான் இருந்திருக்கிறேன். நாங்க 3 பேரும் அவரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் கேட்டேன், ஏன் அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறேன், நான் ஊழிய அழைப்பு பெற்றிருக்கிறேன். நான் கேட்டேன், மோகன்சி லாசரஸோட இருந்த நீங்க, வின்சென்ட் செல்வகுமாரோடு கூட இருந்த நீங்க, பைபிள் காலேஜ் முடிச்ச நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு இங்க என்ன வேலை? இயேசு இவர்களிலும் அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஏன் கேட்டாருன்னா, அவங்க நிக்க கூடாத இடத்துல நின்னாங்க, செய்யக்கூடாத காரியத்தை பேசுங்க செஞ்சாங்க. அவங்க இப்ப இருக்கிற இடம் எது இல்லைங்க, கடற்கரை அல்ல. அவங்க தொழிலையே கர்த்தர் மாத்திட்டாரு. முதல் கர்த்தர் மீனை தரும் பொழுது பிரமித்து நிற்கும் போது கர்த்தர் தெளிவா சொன்னார், இன்று முதல் நான் உங்களை முடிச்சிருங்க மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். மீனை தந்துட்டு தேவையை சந்திச்சுட்டு கர்த்தர் சொல்றாரு, இப்ப நான் சொல்றேன், இனி உங்க தொழில் எது இல்ல, மீன் பிடிக்கிற தொழில் அல்ல. உங்க தொழில் என்னது? உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களா நான் மாத்துவேன், உங்களை ஊழியக்காரரை மாத்துவேன். ஆனா இவங்க அவருடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட சிந்திக்காம மீண்டும் பழைய தொழிலுக்கு திரும்பினதுனால கர்த்தர் பாருங்க, அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆனதுனால அவங்க தம்முடைய பிள்ளைகளை பார்க்க கூடாத இடத்தில் செய்யக்கூடாத காரியத்தை செய்கிற இடத்துல பார்த்ததுனால கர்த்தருடைய எல்லா எதிர்பார்ப்பும் போய் அவங்களுக்கு மீனும் தர முடியல, மீனும் அவங்களால பிடிக்க முடியல. மீனெல்லாம் கோச்சிக்கிட்டு எங்க வந்துருச்சுங்க? கரைக்கு வந்துருச்சு.
பெரிய பெரிய மீன்கள் ஆழத்துல தான் இருக்கும். ஆனா இவங்க மேல ஊழிய அழைப்பு இருக்கு. அதனால அத தெரிஞ்ச மீன் எங்க வந்துருச்சு? கரைக்கு வந்துருச்சு. நான் சொல்றேன், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு உங்களை குறித்து என்ன குறித்து என்னவா இருக்கோ அந்த இடத்துல தான் நாம இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்கப்பா, சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்த்து. நான் அவர்கிட்ட தான் கேட்டேன், உங்களுக்கு இங்க என்ன பிரதர் வேலை? இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு என்ன பிரதர் வேலை? ஊழிய அழைப்பு பெற்ற உங்களுக்கு இங்கே எதுக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு? இங்கேயே நீங்க இருக்கணும். அடுத்து சொல்றாரு, பாஸ்டர் நான் ஒரு ஒண்டி கட்ட, அப்பா அம்மா இல்ல, பொண்டாட்டி புள்ளெல்லாம் இல்ல, இப்ப நீ அழைச்சிட்டு போறீங்களா? நான் உங்க கூட வரேன், உங்க கூட நான் தங்கிக்கிறேன், நீங்க என்னுடைய காரியத்தெல்லாம் பாருங்க. உண்மையிலேயே என் மேல ஊழிய அழைப்பு இருக்குமே ஆகில், தேவ கிருபை இருக்குமே ஆகில், நீங்க என்ன ஊழியத்துல வச்சுக்கீங்க, உடனே என் கூட வரங்கிறாரு. நான் பேசாம கார்ல வந்து உட்கார்ந்தேன். காரை ஸ்டார்ட் பண்ணோன்னே, பாஸ்டர் உங்க நம்பர் கொடுங்க. நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை ஆரம்ப நாட்கள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துச்சு. இப்ப டக்கு டக்குன்னு நடக்காத அளவுக்கு கர்த்தருடைய கை குறுகி போலன்னு பக்கத்துல உள்ள கையை பிடி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய கை என்ன செய்யலங்க? குறுகி போல. கர்த்தருடைய கை முடங்கி போகல. இப்ப நீங்க யாருங்கிறத அறிஞ்சிருக்கிறீங்க. உங்க மேல தேவ கிருபை என்னங்கிறத அறிஞ்சிருக்கிறீங்க. இப்ப கர்த்தர் உங்க இடத்துல என்ன செய்யறாரு? நீங்க எதிர்பார்க்கிற நன்மைய ஏன் தள்ளி போடுறாரு? ஏன் போராட வேண்டியது இருக்கு? ஏன் கர்த்தருடைய நீங்க ஆசீர்வாதத்தை தேடி தேடி போயும் அது ஏன் விலகி விலகி போகுது அப்படின்னா, உங்களை குறித்த தேவனுக்கு ஒரு என்ன செய்யுதுங்க? எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். 100க்கு அதிபதி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? 100 பேர் இவனுக்கு கீழே வேலை செய்யறாங்க. இவன் தான் ஹெட். ஒரு உலக பிரகாரமான ஒர்க்ல டாப்ல இருக்கிறான். டாப்ல. ஆனா இவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா எவ்வளவு பிஸியா இருந்திருக்கணும் சொல்லுங்க. அப்படி யாருமே இந்த இடத்துல இல்லை. நீங்க சொல்றதை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஆள் 100 பேரை மெயின்டைன் பண்ணி இருக்கிறார். அவரே சொல்றாரு, ஒருத்தனை வான் கூட்டா என்ன செய்யறான்? வரான். ஒருத்தனை போன்னு சொன்னா போறான். அவ்வளவு பிஸியான ஆளு. அவ்வளவு பிஸியா இருந்தாலும், உலக பிரகாரமான வேலையில இருந்தாலும், அந்த மனுஷனுடைய நினைப்பெல்லாம் பாருங்க யாரை குறித்து இருக்குங்க? யாரை குறித்து? அதாங்க ஆச்சரியம். ஒரு போதகர் மீட்டிங்ல ஒரு வயது முதிர்ந்த ஒரு போதகர் சொல்றாரு, என் ஊழிய அனுபவத்துல நான் இதுவரைக்கும் பார்த்த வியப்பான காரியம் அப்படின்னு சொல்லி சொன்னதை இன்னும் மறக்கல. இதே சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு மூத்த போதகர். அவர் சொல்றாரு, என் சபையில 2 விதமான கூட்டத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒண்ணு ஜெபம் ஜெபம் ஜெபம், சர்ச்சு 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 அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுறான். வேலைக்கு போக மாட்டேறான், குடும்பத்தை பார்க்க மாட்டான், பிள்ளைகளை பார்க்க மாட்டான், எதிர்காலத்தை பார்க்க மாட்டான். ஒண்ணு இப்படி இருக்கிறான். இல்லன்னா ஆண்டவர் ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவன் சர்ச்சையே நினைக்க மாட்டான். பாஸ்டர் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன், எனக்கு ஒர்க் லோடு அதிகம், அதனால இந்த வாரம் வர முடியாதுன்னு சொல்றான். ஒண்ணு இப்படி இருக்கிறான், இல்லைன்னா இப்படி. கவனிங்க, இந்த மனுஷன் உலக பிரகாரமான வேலையில அவ்வளவு பிஸி, அவ்வளவு பிஸி, செம வருவாய், செம பணம். ஆனா அந்த ஆள் பாருங்க, அவருக்கு எதை குறித்து மனசு ஓடுதுன்னா தேவனை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும். நம்ம ஏன் ஆண்டவரை ஆராதிக்க ஒரு கட்டடத்தை கட்டி தரக்கூடாது? நம்ம ஏன் ஜனங்கள் கூடி தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு கட்டடத்தை எழுப்பி தரக்கூடாது? ஒரு பில்டிங் கட்ட எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் ஆகும்.
நம்ம ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி யாரும் அவரை வற்புறுத்தல, யாரும் அவரை கேட்கல, அவரே வாலியன்றா என்ன செய்யறாருங்க, செய்யறாரு. இது பைபிள்ல எழுதியிருக்கு பாருங்க. இது எல்லாம் அந்த ஊர் அறிஞ்சிருக்கு, ஊர் அறிஞ்சிருக்கு. இப்ப அந்த வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கு. பைபிள் என்ன தெரியுமா எழுதியிருக்கு? பிரியமான வேலைக்காரன். கையை உயர்த்த ஒரு ஆளையில சொல்லுங்க. வேலைக்காரர்களே எப்படி இருந்திருக்காங்க? அவருக்கு அவ்வளவு பிரியம். இவன் ஏதோ செய்யணும்னு செய்யாம எவ்வளவு பிரியத்தோட செய்யறான். இப்ப அந்த பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான். நல்லா கவனிக்கங்க. பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டுட்டான். இப்ப இந்த நூற்றுக்கு அதிபதி யார் குறித்து கேள்விப்படுறாரு? இயேசு குறித்து. உடனே சில தலைவர்களை கூப்பிட்டு, எப்பா இயேசுவை என்ன செய்யுங்க, அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. இப்ப இயேசு வருகிறார். என்ன நினைச்சாலும் தெரியல, இயேசு வருகிறாருங்கிற செய்தி வந்த உடனே இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்புறான். ஐயோ, நான் அவரை சந்திக்க தகுதி இல்லை, அவர் என் வீட்டுக்கு வரதுக்கும் தகுதி இல்லை, நான் பாத்துறேன் நல்ல. அப்ப நீங்க போய் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், இயேசுவை பார்த்து என் வீட்டுக்கு வர வேண்டாம், வியாதியஸ்தரை பார்க்க வேண்டாம், அவன் மேல நீங்க கை வைக்க வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இங்க இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்வான், சுகமாக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா என்ன சொல்லி அனுப்புறாரு? ஒருவன் போன்னு சொல்றான் போறான், வான்னு சொல்றான் வரான். என் வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமா அதிகாரம் இருக்குன்னா, இயேசுவே உங்க வார்த்தைக்கு வல்லம் இருக்குன்னு நான் நம்புறேன். பைபிளை நீங்க வாசித்து பாருங்க. இயேசு வியாதியேசனை பார்த்து போன்னு சொல்லல, வியாதி சுகமாகட்டும்னு சொல்லல. என்ன தெரியுமா எழுதியிருக்கு? திரும்பி தனக்கு பின் வருகிற ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு தான் சொன்னாரு. ஸ்பாட்ல வேலைக்காரன் சுகமாகிட்டான். கையை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துறான். வியாதியேசனே சுகமாகு, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. எதுவும் சொல்லல. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை. அந்த இடத்துல நீங்க மறக்காதீங்க, ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவன் இவன் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் எப்படி இருக்கிறான்னு அங்க எழுதியிருக்குன்னா, அந்த வசனத்தை மட்டும் வாசி. 4வது வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு, நீர் எதையும் யோசிக்காதீங்க கடவுளே, நீங்க இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். ஐயோ, உயர்த்தி ஒரு ஆளையில சொல்லுங்க பாருங்க. அந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன், விசுவாசம் முடிச்சிருங்க, மறைந்து வேலை செய்ய முடியாது. நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கிறத அப்பட்டமா தெரியும். தலையில சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை நீங்க விசுவாசிக்கிறத மறைவா இருக்கவே முடியாது. அது என்ன செய்யுங்க, ஏதோ ஒண்ணு செய்வீங்க. வெளியரங்கமா உங்களை பார்த்து எல்லாரும் இவங்க இப்படிப்பட்டவங்கயா, ஏன் நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, ஏன் சர்ச்சுக்கு போறீங்க, வெளியரங்கமா தெரியும். ஏன் நான் கர்த்தரை என்ன செய்யறேன், நம்புறேன். வாரத்துல இத்தனை நாள் இருந்தாலும் இந்த நாள் தேவனை ஆராதிக்கிற நாளுங்கிறத நான் நம்புறேன். அதனால நான் மனிதர்களோடு நேரம் செலவு பண்ண மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். நான் எங்க போவேன்? ஆலயத்துக்கு போவேன். இது எதை குறிக்குது? வெளியரங்கமா நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? வந்திருக்கிற நீங்க ஏன் கை தட்டுறீங்க, ஏன் பாடுறீங்க, ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? இந்த இடத்தில் மனிதனை நான் சந்திக்க வரல, ஆலயத்துல ஒருத்தர் உலாவுகிறார். கையை ஒருத்தர் வலையில சொல்லுங்க பார்ப்போம். எங்க 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அங்க நான் இருக்கிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன். இது எதை குறிக்குதுங்க? நான் அவரை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன் காணிக்க போடுறேன்? ஏன் 10 ரூபா போடாம 500 ரூபா போடுற? நான் யாரை விசுவாசிக்கிறேன்? கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஏன் இந்த வேலையை கர்த்தர் கொடுத்தார்? எனக்கு பைபிள் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்துல ஒரு விசுவாச பட்டியல் எழுதியிருக்கு.
அதுல ஆபேல ஆண்டவர் ஏன் முதல் இடத்துல சேர்க்கணும்? மற்றவங்க எல்லாம் நிறைய துன்பத்தை இந்த பூமியில பட்டாங்க. ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்க, சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய விசுவாச பட்டியல் இருக்கு. அவங்க எல்லாம் நிறைய எதிராளிகளை சந்திச்சாங்க, நிறைய மிருகங்களை சந்திச்சாங்க, நிறைய இயற்கை சீற்றங்களை சந்திச்சாங்க, அக்கினியை சந்திச்சாங்க, சிங்க கெபியை சந்திச்சாங்க, வாளால் அறுப்புண்டாங்க, எக்கச்சக்க எதிராளிகளை பார்த்தாங்க, ஜெயிச்சாங்க. அவங்க பேரு எழுதியிருக்கலாம். ஆனா இந்த ஆபேல் என்னத்த பெருசா சாதிச்சுட்டாரு? இவரை முதல்ல எழுதியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல நீங்க ஆழ்ந்து படிக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல அது என்ன காலம்னா மனசாட்சியின் காலம். கையை உயர்த்த ஒரு அலையில சொல்லுங்க பாருங்க. என்ன காலம்? மனசாட்சியின் காலம். அங்க ஒரு போதகர் இல்ல, நியாய பிரமாணம் இல்ல. நியாய பிரமாணம் எப்ப வந்துச்சுங்க? மோசையின் காலத்துல. அப்ப மனசாட்சியின் காலம் அது. கர்த்தர் தசமபாகம் கேட்கல, கர்த்தர் காணிக்கை கேட்கல. கேட்காமலேயே என்ன செய்யறாங்க? 2 பேரு அவங்க மனசாட்சி சொல்லுது, இந்த ஆசீர்வாதம் சாதாரணமா வந்திருக்குமா? நிலத்தை நீ பயிரிடுறியே, அது ஒரு விளைச்சலை தருதே, இது சாதாரணமா வந்துருமா? எல்லாருக்கும் சாதாரணமா கிடைச்சிருதா? ஒருத்தர் வயல் நல்லா விளையுது, இன்னொருத்தருடைய வயல் சரியா விளையிலையே. இதுக்கு என்ன காரணம்? ஆபேல் ஆடு மாடுகளை அவர் மேய்க்கிறார். எப்படி இத்தனை ஆடுகள் இப்படி பாதுகாப்போடு இருக்கு? நானா பாதுகாத்தேன். குட்டி போடும் போதெல்லாம் சாகாம எல்லாம் பத்திரமா இருக்கு, கொழுமையா இருக்கு, நல்லா இருக்கு. இது எப்படி யோசிக்கிறாங்க? கர்த்தரால், ஆண்டவரால். அப்ப அவர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. விசுவாசத்துல 2 பேரும் என்ன செஞ்சாங்க? காணிக்கை கொண்டு வந்தாங்க. பைபிள் ரொம்ப அழகா எழுதிருக்கு. ஒருத்தனுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யலங்க? அங்கீகரிக்கல. இன்னொருத்தருடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அங்கீகரித்தார். ஏன் அப்படின்னு எங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, அங்க விசுவாசம் மறைஞ்சு வேலை செய்யல, வெளியரங்கமாய் வேலை செய்யுது. ஹல்லேலூயா. ஒருத்தன் நல்லதெல்லாம் தான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு அதுல கெட்டு போனதெல்லாம் எங்க கொண்டு வரான்? சொல்லுங்க சத்தமா. கெட்டு போனதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கறான் காயின். ஆனா ஆபேலை குறித்து என்ன எழுதிருக்கு வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் என்ன போட்டது? காயினுடைய பலி. சத்தமா சொல்லுப்பா. காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். எப்படி கொடுத்தாராம்? மேன்மையான பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. மேன்மையான பலி. கையை உயர்த்தி ஒரு ஆள் இல்ல சொல்லுங்க. மேன்மையான பலி. ஏன்னா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மேன்மையானவர். அவருக்கு நான் எப்படிப்பட்ட பலியை செலுத்தணும்? ஏனோதான நல்ல மேன்மையானவைகளை. சொல்லுங்க பார்ப்போம். மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். யார் சாட்சி கொடுத்தா? தேவன். சத்தமா சொல்லுங்க. யார் சாட்சி கொடுத்தா? யார் சாட்சி கொடுத்தா? தேவன். கர்த்தர். வாசிப்பா, தொடர்ந்து வாசிப்பா. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பைபிள்ல நிறைய இடத்துல வாசி பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க பெரிய ஆளுன்னு, நீங்க செத்துட்டா கொஞ்ச நாள் உங்களை மறந்துடுவாங்க. இதான் பைபிள் சொல்லுது. அவனுடைய பேரும் மகிமையும் கூட என்ன செஞ்சிருமா? அற்று போயிடுமா? அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, நான் போன பிற்பாடும் இந்த கட்சி 100 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். இதான் உலகம். ஆனா எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மரிச்சும் இன்னைக்கும் யார் பேசப்படுகிறா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆபேலை தூக்கி இவன் ஒரு கஷ்டமும் படலப்பா. ஆபிரகாமை போல ஒரு கஷ்டமும் படல, தாவீதை போல ஒரு கஷ்டமும் படல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல கஷ்டப்படல, தானியேலை போல கஷ்டப்படல. இவனை தூக்கி கடைசியில போடல. விசுவாச பட்டியல்ல யார ஃபர்ஸ்ட் எழுதுறாருன்னா இவன். என்ன, நான் கேட்கலப்பா, நான் காணிக்கை கேட்கல, நான் தசமபாகம் கேட்கல, விளைச்சல்ல நீ என்ன செய்ய கொண்டு வா, நான் கேட்கல.
ஆடுல இத்தனை ஆடு வச்சிருக்கிறியே, அத கொண்டு வான்னு நான் கேட்கல. அதுவும் எனக்கு சிறந்ததை தரணும்னு நான் கேட்கல. ஆனா அவன் உள்ளி உச்சாமனா இருக்கிறதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு கொழுமையா இருக்கிறத எங்க கொண்டு வரான்? எங்கிட்ட ஆண்டோட சமூகத்துக்கு கொண்டு வரான். கர்த்தர் பார்த்தாரு, பைபிள்ல போட்டிருக்கு, இன்னொருத்தன் பொறாமப்படுகிற அளவுக்கு. அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்பாரு. சொல்லுங்க, விசுவாசம் என்னைக்கும் மறைந்து வேலை செய்யாது. சத்தமா 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 சொல்லுங்க பாருங்க. விசுவாசம் அல்லேலூயா என்றைக்கும் மறைந்து வேலை செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்களை ஈஸியா மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இயேசுட்ட சொல்றாங்க, 100க்கு அதிபதி ஸ்பாட்டுக்கு வரல, வியாதியேசனும் ஸ்பாட்டுக்கு வரல, ஆனா பரிந்து பேசுறாங்க இயேசுட்ட. கடவுளே, நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்ல, இந்த மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் 100க்கு அதிபதி தான், அவன் பெரிய ஆளுதான், உலக பிரகாரமான வேலையில பெரிய பொறுப்புல இருக்கிறான் தான். ஆனா உங்களுடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான். அது மட்டும் அல்ல, நேசிக்கிறதுக்கு அடையாளமா அவன் எதை கட்டி கொடுத்திருக்கிறான்? ஆலயத்தை. கையை உயர்த்தி ஒரு ஆலயம் தன்னுடைய லட்சத்தை போட்டு என்ன பண்ணிருக்கிறான்? ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அதனால இவன் எப்படி இருக்கிறான்? பாத்திரனா இருக்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இத பார்த்த உடனே ஆண்டவர் பாருங்க, ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு, இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணல. வேதம் சொல்லுது, இவர் சொன்ன அதே செகண்ட்ல யார் சொஸ்தம் ஆயிட்டா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஏன் இன்னைக்கு டக்குன்னு காரியங்கள் நடக்கல? ஏன் ஆரம்ப நாட்கள்ல நடந்தது போல இன்னைக்கு இல்லை? ஏன் நான் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன்? சில நேரத்துல போராடினாலும் அழுதாலும் ஏன் பதில் வராதது போல இருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என குறித்து ஒன்றாய் இருக்கும் பொழுது நான் வேற ஒன்றாய் நான் இருக்கிறதுனாலதான் ஆசீர்வாதம் என்ன செய்துங்க லேட் ஆகிட்டு இருக்கு. ஒத்துக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொன்னா போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அவங்க மீன் பிடிக்கலதான், நான் கரையில அவங்களுக்கு மீனை பொறிச்சு வச்சிருந்தாருன்னு சொல்லி பைபிள்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அருமையான இந்த காலை நேரத்துல பேதுருட்ட கேட்டது போல ஆண்டவர் உங்களையும் பார்த்து கேட்பாருன்னா, இவர்களிலும் நீ என் மேல நீ அன்பாய் இருக்கிறாயான்னு கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன். பேதுரு அந்த இடத்துல தைரியமா சொல்றாரு, ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறத நீர் அறிவீர். அல்லேலூயா. உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. நமக்கு உறவுகள் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், குடும்பம் வேண்டும். ஆனா அதை தாண்டி ஆண்டவருடைய பெரிய எதிர்பார்ப்பு, எல்லாம் ரைட்டு தான், இவன் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீ இவர்களிலும் பிடிச்சிருங்க, என்ன என் மேல நீ எப்படி இருக்கிற? அன்பா இருக்கிறாயா? அடுத்து கேட்கிறாரு, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது இதே கேள்வி கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படின்னா என்னுடைய ஆடுகளை மெய்ப்பையாக. ஒரு வேதனையான ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. உங்களெல்லாம் பார்த்து அப்படி சொன்னா ஓடியே போடுவீங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, எப்பா, நீ உன் இளம் வயதுல நீ அறையை கட்டிக்கிட்ட, உன் இஷ்டமான இடத்துல நீ நடந்து தெரிஞ்ச. ஆனா நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், உனக்கு முதிர் வயது ஆகும்போது, வாசிப்பா, இருக்கும்போது உன் கையை நீட்டுவ, வேறு ஒருவன் உன் அறையை கட்டி என்ன போட்டிருக்கு? உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நான் கேட்கிறேன்,
இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னோன்ன, ஆண்டவரே நீரும் வேணாம் உங்களுடைய வேலையும் வேணாம்னு ஓடல. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு பாருங்க, தன்னை குறித்து நெகட்டிவான ப்ராபசி வந்த பொழுதிலும் அவன் நேரா அவன் என்ன செய்யறான், ஆண்டவரை பின்பற்றி போகிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் எது ஒண்ணு என்கிட்ட எதிர்பார்க்கல. அன்னைக்கு என்னை குழந்தைய போல பார்த்தாரு. நான் கேட்கறதுக்கு மேலையும் கொடுத்தாரு. ஆனா இப்ப என்ன குழந்தையா அவர் பார்க்கல. இப்ப எப்படி பார்க்கிறாரு? என்ன அவருடைய சீஷனா பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மீனை போய் முன்னாடி பாவியா சந்திச்சாரு. ஆனா அதே கடற்கரையில இப்ப எப்படி சந்திக்கிறாருன்னா சீஷர்களை சந்திக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். முன்னாடி எப்படி சந்திச்சாருங்க? பாவியா. ஆனா இப்ப இவங்க எல்லாம் எப்படி மாறிட்டாங்கன்னா சீஷர்களா மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் பாவிட்ட எது ஒன்றையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா யார்கிட்ட எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்க? சீஷர்கள்ட்ட. கையை உயர்த்தி ஒரு புரிஞ்சுட்டுங்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார்கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க? சீஷர்கள் மட்டும் சத்தமா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானமே யாருக்கு கொடுக்கணும்னு பைபிள்ல போட்டுருக்கு தெரியுமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வர ஆளுக்கெல்லாம் ஞானஸ்நானம், கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம், ஒருத்தன் கட்டாயப்படுத்துகிறான் ஞானஸ்நானம். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்? சீஷர்களுக்கு. ஆண்டவர் யார்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? சீஷர்கிட்ட. பிள்ளைகளே ஏதாவது இருக்கான நான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவர் இப்படி கேட்கும்போது அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா நான் சத்தியமா சொல்லுவேன், பிரமிக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தரக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கையை குறுகி போகல. நான் தான் அவருடைய எதிர்பார்ப்பை விட்டு நான் எங்க வந்துட்டேன்? தூரமா வந்துட்டேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். யாரும் அங்கேயும் திரும்பி பார்க்க வேண்டாம். உங்க மனதில் உள்ள கேள்விக்கு ஆவியானவர் எனக்கு பதில் உரைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆரம்ப நாட்கள்ல நீங்க ஒரு பாவியா இருந்தீங்க. 2 வலை கிழித்த களவு மீனை கொடுத்த பொழுது பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போகணும். அல்லேலூயா. ஆனா அதே இயேசு திரும்பவும் கடற்கரையில உங்களை சந்திக்கிறார். இப்ப பாவியா சந்திக்கல, சீஷர்களாய் சந்திக்கிறார். இப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. கர்த்தர் அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டாங்க. ஆண்டவர் யாருன்னு இப்ப தெரிஞ்சிடுச்சு. தன்னை குறித்து அவருடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அழைப்பு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சும் அவருடைய எதிர்பார்ப்பை விட்டு அவங்க விலகி போனதுனால அந்த ராத்திரியும் அவங்க ஒன்று கூட அவங்க பிடிக்கல. ஒருவேளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் தேவன் உங்களை குறித்து ஏதோ ஒரு நோக்கத்தை எதிர்பார்ப்பை வைத்திருக்கும் பொழுது நீங்க விலகி நீங்க நிக்கிறதுனால ஒருவேளை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர், வருமானத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எல்லாருக்கும் லேசா வேலை கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே நான் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் சேர்த்து வைக்க முடியல, பெரிய கடன். நான் தைரியமா சொல்லுவேன், நீ இப்ப பாவி அல்ல, நீ அவருடைய சீஷர். நீங்க சீஷரா இப்ப மாறி இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு அழைப்பு, ஒரு கிருபை, ஒரு தயவு, மற்ற யாருக்கும் தராத மேன்மைய கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாங்க. இப்ப உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்கிறார் அவர். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா?
ஆனா அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட ஆண்டவர் விடாம, பேதுருவே, இவர்களில் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? கர்த்தருடைய எதிர்பார்ப்பை பாருங்க. பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? மீண்டும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? பேதுரு சொல்லுகிறாங்க, ஆண்டவரே, ஒருவேளை நிக்க கூடாத இடத்துல நான் நின்றுக்கலாம், செய்யக்கூடாத காரியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கலாம், உங்களோடு கூட இல்லாம ஒரு மனிதர்களோடு இருக்கிற ஒரு கூட்டத்துல நீங்க என்ன பார்த்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் உங்களை நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப திரும்பியும் கர்த்தர் ஆழத்துக்கு போன்னு சொல்லல, வலது பக்கத்துல வலைய போட்டாங்க. 200 சொச்சம் பெரிய மீன்களை பிடிச்சாங்கன்னு பைபிள் எழுதியிருக்கு. எத்தனை பேருங்க நம்புறீங்க? என் தேவை எல்லாம் இயேசுவுக்கு தெரியும், என் கஷ்டம் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும், என் பிரயாசம் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அவருடைய கையை குறுகி போகல. எனக்கு உதவி செய்யக்கூடாதபடிக்கு, எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கை ஒரு நாளும் குறுகி போவதில்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை அவரை நோக்கி சொல்வீங்க? அல்லேலூயா. உங்களுடைய எதிர்பார்ப்புக்குள்ள நான் வருகிறேன்னு விரும்புறவங்க மட்டும் கையை உயர்த்தினா போதும், மற்றவங்க கையை உயர்த்த தேவையில்லை. உங்க எதிர்பார்ப்புக்குள்ள நான் வருகிற ஆண்டவரே, உங்க எதிர்பார்ப்புக்குள்ள வருகிற ஆண்டவரே, எவ்வளவு வேலைகள் இருந்த போதிலும் 100க்கு அதிபதி பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தையோட அவன் காரியத்தை செய்து கொண்டிருந்தான். அது எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் இருந்தது. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் விசுவாசத்தின் செயல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆபேலுடைய விசுவாசத்தின் செயல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? கூட பிறந்த சகோதரன் பொறாமைப்படும்படி இருந்துச்சு, கூட பிறந்த சகோதரன் எரிச்சல் அடைபடி இருந்துச்சு, கூட பிறந்த சகோதரன் கொலை செய்கிற அளவுக்கு அது தூண்டி விடுகிறதா இருந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய காரியத்துல நான் அவ்வளவு வெளியரங்கமா செயல்படுத்துகிறவனா இருப்பேன். ஏதோ ஆண்டவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, பேசிட்டு போகிறதுமாய் அல்லாமல், ஆண்டவரே, என்னால முடிந்த ஏதோ ஒன்றை உங்க ராஜ்யத்துக்காக செய்வேங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு காரியத்தை, அல்லேலூயா, ஏதோ 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 ஒரு காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏதோ ஒன்றை, ஏதோ ஒன்றை, ஒரு சின்னதா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒன்றை செய்வேன், கர்த்தருக்காக கொடுப்பேன், கர்த்தருக்கு உடல் உழைப்பு தருவேன், கர்த்தருக்கு நான் நேரத்தை தருவேன், அதுல ரொம்ப சின்சியரா இருப்பேன். அது எப்படி இருக்கும்னா, எல்லாரும் பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இந்த நபரா இந்த காரியத்துல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, இந்த பிரதரா இந்த சிஸ்டரா இந்த கடவுளுடைய காரியத்துக்காக கொடுப்பாங்க, இவங்களா இந்த கடவுளுடைய காரியத்துக்காக நேரத்தை கொடுப்பாங்க, உடல் உழைப்பு கொடுப்பாங்க. இயேசுக்கு செய்தி போகுது, இவன் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். இப்படி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. தன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல.
ஹல்லேலூயா. அருமையான தம்பி தங்கச்சி, பிரதர் சிஸ்டர், உங்க காரியத்துல ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை செய்ய கூடாதபடிக்கு ஏசப்போடைய கையை குறுகி போகலையா, ஏசப்போடைய கையை குறுகி போகலையா. இன்னைக்கு ஒரு வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருங்க, எத்தனை பேருங்க, எத்தனை பேருங்க. ஹல்லேலூயா. நல்ல 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 ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், முன்னாடி உனக்கு செஞ்சதை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்பா உனக்கு செய்ய போகிற காரியம் எப்படி இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படின்னா மோட்சடைத்து போகத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. துக்கத்தோட பாதாளத்துக்கு இறங்குவன்னு சொன்ன யாக்கோபு இப்ப வயசாயிடுச்சு. வயசான காலத்துல இனி என்ன இருக்க போகுதுன்னு தான் வந்திருப்பாரு. அந்த வயசான காலத்துல மோட்சடைத்து போகத்தக்கதான காரியத்தை அப்பா செஞ்சாரியா. அது எனக்கு செய்வாரு நம்புறவங்க, நான் நம்புகிறவங்க. ஹல்லேலூயா. அப்படி நம்புவீங்கன்னா சொல்லுங்க, கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசித்து பாருங்க, முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் எப்படி இருந்துச்சா, சுவை மிகுந்ததா இருந்துச்சாயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்புறவங்க மட்டும் ஆண்டவரோடு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. இனிதான் முன்னாடி நான் அனுபவித்த மகிமையை காட்டிலும், ஆசீர்வாதத்தை காட்டிலும், யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாரா? இரட்டத்தினையாய் ஆசீர்வதித்தாரா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை நம்புறீங்க? எத்தனை பேருக்கு அதை நம்புறீங்க? அதை நம்புவீங்கன்னா அதை நம்புறதுக்கு அடையாளமா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தேங்கின குளம் போல என்னுடைய ஜீவியம் இனி இருக்காது. இஸ்ரவேல் மக்களை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது அது பரவி போகிற ஆறுன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. இதுவரை நாங்க அனுபவித்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் சின்ன புள்ள போல சொல்லுங்க. இதுவரை நான் அனுபவித்த ஆசீர்வாதத்தை காட்டிலும், இதுவரைக்கும் நான் அனுபவித்த சுகத்தை காட்டிலும் இனிதான் நான் இன்னும் அதிகமாய் அனுபவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. இனிதான் நான் இன்னும் அதிகமாய் அனுபவிக்க போறேன். இனிதான் நான் இன்னும் ஆரோக்கியமா இருக்க போகிறேன். இனிதான் இன்னும் நான் பலனா இருக்க போகிறேன். இனிதான் நான் இன்னும் ஆண்டவருக்காக நிக்க போகிறேன். சொல்லுங்க 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 பிரதர். சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க மேல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். இது கர்த்தருடைய வார்த்தை என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் இந்த ஆராதனையிலே உங்களை பலப்படுத்துவாராக. இந்த ஆராதனையிலே ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவாராக. இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள்லாம் துள்ளி வெளியே ஓடுவதாக. In the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். இந்த நாளிலும் வேதத்துல 100க்கு அதிபதி எங்களுக்கு முன்னாடி நிறுத்தி, ஆபேலை எங்களுக்கு முன்னாடி நிறுத்தி, உம்முடைய சீஷர்களை எங்களுக்கு முன்னாடி நிறுத்தி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஜீவியத்துல ஆரம்ப நாட்கள்ல நடந்த தொடர்ச்சியான ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு ஏன் தாமதமாகிறது, அதற்கு என்ன காரணம் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணரவும், ஆண்டவரே எங்க வாழ்க்கையை பிரசனத்தில் அர்ப்பணிக்கும் நீங்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அற்புத அடையாளங்கள் எங்க வாழ்க்கையில் குன்றி போகல, அது தடையாகல, குறைந்து போகல. நாங்கள் ஆரம்ப நாட்களில் அனுபவித்த, ருசித்த அற்புதமான மகிமையை, மேன்மையை பார்க்கிறோம். இனி ஆண்டவரே உடைய எதிர்பார்ப்புக்கு பிரியமானவர்களாய் எங்களை உட்படுத்தி மகிமையின் மேல மகிமையை காண
அடியானுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நீர் இறக்கம் பாராட்டு. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருப்பதாக. தேவ சமாதானம், ஆண்டவரே சந்தோஷம், பாதுகாப்பு, ஐஸ்வர்யம், ஆண்டவரே நிறைவு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக. ஆண்டவரே இந்த ஆலயத்துல உம்மை முதன்மைப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளா இருக்கிற உங்க வீடுகளில் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடாக இருப்பதாக. ஹல்லேலூயா. உம்முடைய நிழலின் கீழ் அந்த வீட்டை வைத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கார தூதன் விலகி போவானாக. எகிப்தில் இருக்கிற புலம்பல் எது ஒன்றும் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நிகழாதிருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை நடத்துகிறார் அவங்க அறிக்கை செய்யட்டும். கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார் என்று அறிக்கை செய்யட்டும். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை செய்யட்டும். சமூகம் உங்களை வழிநடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறேன். ஏசப்பாவுடைய நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமோ சிநேகமோ சமாதானமும் இன்றும் என்றும் இயேசுப்பா மீண்டும் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமே.